1 முதல் 12ஆம் வகுப்பு வரை CPSE வீடியோ கிளாஸஸ் உடன் பல டெஸ்ட் பயிற்சி IIT, JEE, SSC, பேங்கிங். ஒரு நாள் காலையில நீங்க கண்ணை திறந்ததும் உங்கள் மனசு முழுக்க ஒரு வார்த்தை மட்டும் ஒலிச்சு கொண்டிருக்கும் மாதிரி, ஏன் இவ்வளவு கடினமா இருக்குது? நீங்க எல்லாருக்கும் ஸ்ட்ரோமா தெரியும் ஒரு மனிதர், ஆனா உங்களுக்கு மட்டும் தெரியும், இரவு தூக்கத்துக்குள் போய்ட்டும் கண்கள் ஈரமாதான் இருக்கும். எத்தனை தடவை முயற்சி பண்ணாலும் தள்ளி போயிடும் வாய்ப்புகள், எத்தனை சியனரா இருந்தாலும் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ரிலேஷன்ஸ், எத்தனை ப்ரே பண்ணாலும் டிலே ஆகுற ஆன்சர்ஸ், இந்த எல்லாம் சேர்ந்து சில சமயம் நம்ம உள்ளே ஒரு சந்தேகம் எழவைக்குது, கடவுள் நம்மை பற்றி உண்மையிலேயே கேர் பண்ணுறாரா? இந்த கேள்வி கேட்டிருப்பவருக்குத்தான் இந்த கதை. இந்த ஓயில நான் உங்க ரியலிஸ்டிக் ஃப்ரெண்ட் மாதிரி பேச போறேன், மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் மாதிரி ஹாய்ப் இல்லாம, ஆனால் நம்பிக்கையை முடிவில் பிடிச்சே வைப்பது போல. நீங்க உங்க வாழ்க்கையை பார்க்கும்போது எல்லா பயணமும் பனிஷ்மெண்ட் மாதிரி தோணிருக்கலாம். நீங்க நல்லவங்க, யாரையும் ஏமாத்தல, யாருக்கும் கெடு நினைக்கல, ஆனா ஏன் பேட்டடா பிரேக் ஆகுறீங்க? நப்போலியன் ஹில் ஸ்டில்ல சொல்ல வேண்டியதென்றால், காட் ஒருவரை பிளஸ் பண்ணுவதுக்கு முன்னாடி அந்த மனிதனை பிரேக் பண்ணுவாராம். இது ஒரு க்ரூல் கேம் இல்ல, இது ஒரு ட்ரெய்னிங் கிரவுண்ட். ஒரு மண் குடுவை நேரடியாக ஸ்போரம்க்கு போயிடாது. அது முதலில் குச்சியால் அடிக்கப்படும், நெருப்பில் வைக்கப்படும், அப்புறம்தான் அந்த குடுவைக்கு விலை வரும். அதே மாதிரி நீங்க இப்போ கடந்து கொண்டிருக்கும் சீசன், அது ஒரு ரெஜெக்ஷன் சாசோன் கூட இல்ல, அது ஒரு ப்ரிப்பரேஷன் சீசன். சில நேரங்களில் உங்களுக்கு எல்லாமே நன்றாக போகும் போல தோணும், ஆனா சடனா ஒரு லாஸ், ஒரு ஃபெயிலியர், ஒரு பிரேக்கப், ஒரு ஹெல்த் இஷ்யூ, ஒரு ஜாப் கட், என்னையோ ஒன்று வந்து உங்கள் ஷெட்யூல் ஐ பிளந்துவிடும். அங்கே நிறைய பேர் அதான் நான் ட்ரை பண்ணாம இருக்கணும்னு சொன்னேன்னு சொல்லிக்கிட்டு பெட் சைட்குள் தண்ணீர் துடைப்பாங்க. ஆனா இந்த கான்டென்ட் சொல்ல வர்றது வேற. பிரேக்கிங்னு சொல்வது பனிஷ்மெண்ட் இல்ல, அது பியூரிஃபிகேஷன். ஃபிரல வைக்கும் தங்கத்துக்கு 2 நோக்கம், களிம்பை எடுக்கணும், வாலையை உயர்த்தணும். கடவுள் உங்களை நெருப்பில் வைக்கிறதால நீங்க குறைவானவர்கள்னு ப்ரூவ் பண்ணல, உங்களை த்ரூ அந்த நெருப்பு கடந்து போய் பியூ ஆன உங்க வெர்ஷன் வெளிவரணும்னு அவர் விரும்புறாரு. எந்த பெரிய பிளஸ்ட் வாழ்க்கையையும் ஜூம் பண்ணி பார்த்தால அவங்க ஸ்டோரியில ஒரு காமன் பேட்டர்ன் இருக்கும். ஒரு கட்டத்துல அவர்களை எல்லாரும் அண்டர்எஸ்டிமேட் பண்ணிய ஸ்டேஜ், அடுத்த கட்டத்துல அவர்களுக்கு எல்லாம் கிடைத்த ஸ்டேஜ். அந்த 2 ஸ்டேஜுக்கும் நடுவில இருக்கும் லைன் தான் பிரேக்கிங் ஃபேஸ். அந்த பாசல நிறைய பேர் சண்டை போட்டு ஓடிடுவாங்க, சில பேர் மட்டும் போராடி நிக்கிறாங்க. உங்க வாழ்க்கையில் இது எப்படி வந்து இருக்கிறதுன்னு நினைச்சு பாருங்க. ஒரு நாளாவது இருந்திருக்கும், எல்லாரும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், நீங்கள் லோன்லி, ஃபோன் சைலண்ட், சோஷியல் மீடியா யூஸ்லெஸ், உங்கள் முயற்சிகள் கண்ணுக்கு தெரியாம போன நேரம். அந்த குவாய்ட் சீசன் உண்மையிலேயே டேஞ்சரஸ்னு நீங்க நினைச்சிருப்பீங்க, ஆனா ஸ்பிரிடால பக்கம் பார்க்கும்போது அது கன்ஸ்ட்ரக்ஷன் சீசன். நம்ம உள்ளே இருக்கும் அடுத்த லெவலுக்கு தேவையில்லாத ரிலேஷன்ஷிப்ஸ், டாக்ஸிக் ஹேபிட்ஸ், ஈகோ, கம்பேரிசன் எல்லாம் அந்த சில நிலை தான் ஸ்லோலி பிரேக் ஆகுது. இப்போ இருக்கிற ஸ்ட்ரகிள் நீங்கள் டிசர்வ் பண்ணாத பனிஷ்மெண்ட்னு நீங்க நம்புறீங்கன்னா, இந்த வாய்ஸ் ஓவர் உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் லென்ஸ் கொடுக்கணும். உங்களுக்கு வரப்போகும் விஷயத்துக்கான வெயிட் நீங்கள் இப்போ இருக்கிற வெர்ஷனுக்கு டூ ஹெவி. அதனால தான் காட் முதலில் உங்க கேரக்டர் கெப்பாசிட்டி எக்ஸ்பேண்ட் பண்ணுறாரு. ஒரு ஆர்டினரி பிளாஸ்டிக் டம்ளருக்கு நீங்கள் பாய்லிங் வாட்டர் போர் பண்ண முடியாது, அது மெல்ட் ஆகிடும். அதே தண்ணீரை ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கிடாயில ஊத்தினீங்கன்னா அது ஹேண்டில் பண்ணிச்சு. இப்போ நீங்கள் ஹேண்டில் பண்ண வேண்டிய லைஃப் லெவலுக்கு உங்கள் இன்னர் மெட்டீரியல் இன்னும் பிளஸ்டியா இருந்திருப்பதால் தான் இந்த நெருப்பு. இந்த நெருப்பை நீங்கள் இமோர்டாலிட்டி டெஸ்ட் மாதிரி பாஸ் பண்ணிட்டா அடுத்த பிளஸிங் உங்களை ட்ரஸ்ட் பண்ணும் விதமா வரும். இந்த புத்தகம் சொல்லுறது இன்னொரு முக்கியமான லைன், சஸ்னு சொல்வது ரிசல்ட் அல்ல, அது ப்ரோசஸ். நம்ம எல்லோரும் லைஃப் ஐ ஹைலைட்ல தானே கம்பேர் பண்ணிக்கிறோம்ல. யாரோ சோஷியல் மீடியால போஸ்ட் பண்ணுற லேட்டஸ்ட் சக்சஸ், ஹவுஸ், அவார்ட், அதோட சிதல நம்ம நிலை தூக்கலாகத்தான் தோணும். ஆனா நமக்கு தெரியாதது, அந்த வெற்றிக்கு முன்னாடி அந்த மனிதன் எத்தனை இயர்ஸ் ப்ரோஸ்ல இருந்தார்னு. ஒரு சீட் முதலில் மண்ணுக்குள் போகுது, வெளியிலிருந்து பார்க்கும்போது அது மறைந்து போயிருச்சு மாதிரி தான். யாரும் கிளாப் பண்ண மாட்டாங்க, வாவ் சீட் மண்ணுக்குள் போச்சு னு. ஆனா அதே ஸ்டெக தான் மேண்டட்ரி, அந்த டெப்த் இல்லாம அடுத்த ஹைட் இருக்காது. நீங்க இப்போ உங்க லிஃப்ல மண்ணுக்குள் போயிருச்சா போல ஃபீல் பண்ணினாலும் அது டெனாயல் இல்ல, டிலே மட்டும். God breaks you before he blesses ன்னு சொல்வதை இந்த கான்டென்ட் ஆர்டிஸ்டிக்லி எக்ஸ்பிளைன் பண்ணுது. பிரேக் பண்ணும் ஒவ்வொரு ஸ்டெகலையும் அவர் 2 கேள்வி கேட்கிறார். இதுக்கு பிறகும் நீ கான்சிஸ்டண்டா இருக்க போறியா? சப்போர்ட் இல்லாத நேரத்துல கூட நீ உன்னோட வேல்யூஸை காப்பாத்த போறியா? எளிய எக்ஸாம்பிள், யாரும் பார்ப்பதில்லாத நேரத்தில் நீங்க எப்படி பிஹேவ் பண்ணீங்கன்னு தான் பிளெஸிங்க்கு ரெடியா இல்லையா என்று ஹெவன் டிசைட் பண்ணும் டெஸ்ட் பேப்பர்.
யாரும் கிளாப் பண்ணாத போது பிராக்டிஸ் பண்ணியவன் தான் லேட்டஸ்ட் ஸ்டேஜ்ல கான்ஃபிடென்ட்டா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். இந்த காலத்தில் தான் உங்கள் இன்டெகிரிட்டி பில்ட் ஆகுது. இந்த வாய்ஸ் ஓவரை நான் ஒரு சர்மன் போல இல்ல ஒரு மிரர் போல வைத்துக் கொள்ளணும். நீங்க உங்கள் பாஸ்ட் ஸ்ட்ரகிளை நினைச்சு பாருங்க. எப்போது நீங்கள் தாங்க முடியலன்னு ஃபீல் பண்ணீங்க, அந்த சேம் டைம்ல உங்க உள்ளே ஏதாவது ஒன்று சேஞ்ச் ஆயிருக்கும். ஒரு கால் நீங்கள் குயிக் டெம்பர், ஒரு மெசேஜுக்கு உடனே எக்ஸ்ப்ளோட் பண்ணுவது போல இருந்திருப்பீங்க. ஆனால் ரிப்பீட்டட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் அன்பானவர்களுடன் வந்தபோது நீங்கள் சைலண்ட் ஆக கற்றிருக்கலாம். ஒரு கால் நீங்கள் லேசி, ஹேபிட்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதவராய் இருந்திருப்பீங்க. ரிப்பீட்டட் ஃபெயிலியர்ஸ் தான் உங்களை டெய்லி ரொட்டீன், டிசிப்ளின், மார்னிங் பிராக்டிஸ் மாதிரி ரேலிலே கொண்டு வந்திருக்கும். இந்த சேஞ்ச் எல்லாம் நெருப்பில்தான். இதெல்லாம் கேட்ட பிறகும் உங்கள் மனசு ஒரு பிராக்டிக்கல் கேள்வி கேட்கலாம். சரி, பிரேக்கிங் ஃபேஸ், ப்ரோசஸ், நெருப்பு எல்லாம் ஓகே. ஆனா இது எப்போது முடியும்? இந்த கான்டென்ட் ஒரு சிம்பிள் ஆனாலும் ஹார்டான ஆன்சர் தருது. அது உங்கள் டிசிஷன் முடிந்தபோதுதான் முடியும். நீங்கள் கைவிட்டு விடலாம்னு தோன்றும் லாஸ்ட் ஸ்டெக் தான் குட்க்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜ். டெஸ்ட் பேப்பர்ல கூட லாஸ்ட் கொஸ்டின் தான் ட்ரிக்கி இருக்கும். அதையே சால்வ் பண்ணினீங்கன்னா மார்க் முழுசா. இதே மாதிரி சோர்வு அதிகம், கன்ஃபியூஷன் அதிகம், கிளாரிட்டி குறைவு ஆகிய நேரத்துல கூட நீங்கள் ஒரே ஒரு டிசிஷன் மெயின்டைன் பண்ணினீங்கன்னா, நான் இங்கிருந்து எஸ்கேப் ஆக மாட்டேன், நான் இந்த நெருப்பில் தங்கி என்னை சேஞ்ச் ஆக அனுமதிப்பேன். அப்ப அதே இடத்துல இருந்து பிளெஸிங் பாத் ஓபன் ஆக ஆரம்பிக்கும். நீங்க இப்போ இருக்கும் நிலையை பற்றி நான் ஒரு சின்ன படம் டிரா பண்ணணும்னு நினைக்கிறேன். இமேஜின் பண்ணுங்க, நீங்க ஒரு பிளாக் ஸ்மித் ஷாப் உள்ள துருப்பிடித்த இரும்பு துண்டு. கிட்னால ஆண்டுகளுக்கு யாரும் யூஸ் பண்ணல. ஒரு நாள் மாஸ்டர் அந்த PI 49 வைக்கிறார். வெப்பம் அன்பேரபிள். நீங்கள் தாட் பண்ணுறீங்க, நான் கிரைம் ஏதாவது பண்ணினேனா என்று. அதற்கு உண்மையான ஆன்சர் இல்லை. உங்களுக்கு இருக்கிற பொட்டென்ஷியல் மட்டும் இன்னும் வெளியில் வராதது தான் பிரச்சனை. அந்த நெருப்புக்கு அப்புறம் ஹேமர், ஷேப்பிங், கூலிங், ஃபைனலி அந்த சேம் பீஸ், ஒரு பியூட்டிஃபுல் ஸ்வாட் அல்லது ஒரு யூஸ்ஃபுல் துலக்க வெளியே வரும். அதன் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, அதன் பர்பஸ் கிளியர் ஆகுது. இதுவே காட் பிரேக்ஸ் யூ பிஃபோர் ஹி பிளஸஸ் யூ நியூஸ் ஃபோர்ட்ல வாசிக்கக்கூடிய ட்ரூத். இது எல்லாம் ஒரு தியரி மாதிரி இல்ல, உங்கள் டெய்லி லைஃப்ல அப்ளை பண்ணக்கூடிய பிரின்சிபல். அடுத்த முறை நீங்கள் ஒரு டாக் க்ளோஸ் ஆவதை பார்த்தால் மறுநாள் உங்கள் மனசு ஆட்டோமேட்டிக்லி என்ன தவறு செய்தேன் கேட்கும் போது இந்த கதையை நினைச்சுக்கோங்க. எல்லா க்ளோஷரும் கர்ஸ் இல்லை. சில க்ளோஷர் நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியாத பேகையை ரிமூவ் பண்ணுற சர்ஜரி. அடுத்த முறை நீங்க ஒரு டிலே சந்திச்சீங்கன்னா, ப்ராஜெக்ட் சைன் ஆகாம போனது, மணி ரிலீஸ் ஆகாம இருந்தது, ரிலேஷன்ஷிப் கன்வெர்ட் ஆகாம போனது, அதை நான் டிசர்விங் இல்லை டேக் பண்ணாதீங்க. இந்த சீட் இன்னும் ரூட் வளருது, விசிபிள் ஆன ஹார்வெஸ்ட் இன்னும் வந்துடலன்னு நினைச்சுக்கோங்க. முடிவில் இந்த வாய்ஸ் ஓவர் ஒரு சின்ன ரிமைண்டர். நீங்கள் இப்போவளவு பாதிப்பு சந்திச்சுட்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி நார்மல் லெவலை தாண்டிவிட்டீர்கள். உங்கள் டேர்ஸ் வேஸ்ட் ஆகல. உங்கள் சைலண்ட் நைட்ஸ், ஹிடன் சாக்ரிஃபைசஸ், நோபடி நோட்டீஸ்ட் ரூட்டீன்ஸ், இதெல்லாம் சேர்ந்த ஒரு இன்விசிபிள் CV அவன்ல ஆல்ரெடி பில்ட் ஆகிட்டு இருக்கு. காட் பிளஸ் பண்ணும் நேரத்துல அது ரேண்டம் லாட்டரி போல வராது. அது யூ பிகேம் ரெடி னு சைன். அதனால் தான் இந்த நேரம் நீங்கள் ஏற்கனவே ஆசீர்வாதத்திற்கு மிகவும் அருகில் இருக்கும் ஸ்டேஜ். இந்த நெருப்பிலிருந்து ஓடணும்னு தோணும் ஒவ்வொரு நாளும் இந்த ஒரு லைன் நினைச்சுக்கோங்க, நான் இங்கிருந்து ஓடலனா எதையும் இழக்க மாட்டேன். நான் இங்கிருந்து ஓடிட்டா நானாகி போகும் மனிதனையே இழந்து விடுவேன். அதனால் இந்த குரல் உங்க காதிலிருந்து உங்க மனசுக்குள் இறங்கி ஒரு சென்டேனா ஃபிக்ஸ் ஆகணும்னு நான் ஆசைப்படுறேன். கடவுள் உன்னை ஆசீர்வதிக்க நினைக்கும் போது அவர் முதலில் உன்னை உடைப்பார். நீ அந்த உடைப்பிலிருந்து ஓடாமல் இருந்தா உன்னிடமிருந்து யாரும் எடுக்க முடியாத ஒரு ஆசீர்வாதம் உன்னுடையது. இப்போ நீங்க இருக்கும் நெருப்பிலிருந்து வெளியே வரும் அந்த வெர்ஷன் ஆஃப் யூ அத்தனை ஸ்ட்ராங். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் கொடுங்கள். உங்கள் நண்பர் உடன் பகிரவும். மிக முக்கியமாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். புதிய வீடியோக்கள் வரும்போது உடனே அறிந்து கொள்ள மணி ஐகானையும் கிளிக் செய்யுங்கள். நன்றி.